வெல்கம் டு நந்தினி சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சன்னா பிரியாணி பார்க்க போறோங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. ஆனியன் கட் பண்ணி வச்சுக்கலாங்க. பச்சை மிளகாய் காரத்துக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுக்கலாங்க. புதினா இலை எடுத்து வச்சுக்கலாங்க. கொஞ்சம் மல்லித்தலை எடுத்து வச்சுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுக்கலாங்க. தக்காளி 2 பழம் எடுத்து வச்சுக்கலாங்க. பிரியாணி இலை, ஏலக்காய், அன்னாச்சி பூ, மகாட்டி மொக்கு, பட்டை, கிராம்பு, ஒரு கல்பாசி எடுத்து வச்சுக்கலாங்க. கூடவே சன்னா ஓவர் நைட் ஊற வச்சு வச்சுருக்கோங்க. அரிசி ஒரு டம்ளருங்க. குக்கர் சூடாயிடுச்சுங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. பிரியாணி மசாலா போட்டுக்கலாங்க. ஆனியன் போட்டுக்கலாங்க. அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாங்க. நல்லா வதங்கணுங்க. ஒரு கைப்பிடி புதினா இலை ஒரு கைப்பிடி போட்டுக்கலாங்க. கொத்தமல்லி இலை போட்டுக்கலாங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தக்காளி 2 போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சீக்கிரமாக வதங்குங்க. ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாங்க. கரம் மசாலா 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. தயிர் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. சன்னா ஓவர் நைட்டு நான் ஆய வச்சு வச்சுருக்குறேங்க. தண்ணி ஊற்றி நல்லா 2 டைம் வாஷ் பண்ணி வச்சுட்டு நம்ம கூடவே நல்லா தண்ணி ஊற்றி ஓவர் நைட் நல்லா பண்ணி வச்சுருக்குறேங்க. அவ்வளோதாங்க. அரிசி சேர்த்துக்கலாங்க. சாப்பாட்டு எடுத்துக்காங்க. பாஸ்மதி இல்லைங்க. கூடவே சன்னா சேர்த்துக்கலாங்க. குக் பண்ணல மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1.5 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோங்க. அதுக்கு தகுந்த தண்ணி ஊற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க. 10 நிமிஷத்தில் ஒரு சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த மூடி போட்டு வச்சா சன்னா பிரியாணி ரெடி ஆயிருங்க. குக்கரெல்லாம் கரெக்டாக செக் பண்ணி மூடி போட்டு வச்சிடலாங்க. அரிசி சன்னாலாம் போட்டதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்துடணுங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரை மூடி போட்டு ஒரு விசில் விட்டால் போதுங்க. குயிக்காக நம்மளுக்கு சன்னா பிரியாணி ரெடிங்க. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மூடி போட்டுக்கலாங்க. உப்பு பார்த்துட்டு நம்ம உப்பு தேவையான அளவு சேர்த்திட்டு மூடி போட்டுக்கலாங்க. ஒரு விசிலில் ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க. வெயிட் போட்டுக்கலாங்க. விசில் வருதுங்க. ஒரு விசில் ஆஃப் பண்ணிக்கலாங்க. ஒரு விசில் ஆஃப் பண்ணிடுறாங்க. வாங்க குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். விசில் வந்துருச்சு. மணக்க சன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க. சன்னா நல்லா வெந்துருச்சு பாருங்க. சன்னா
பாருங்கள் சன்னா நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா மணக்க மணக்க குயிக்காக நம்மளுக்கு சன்னா பிரியாணி ரெடி. குழந்தைகளுக்கு சீக்கிரமாக செஞ்சிடலாம். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூடவே தயிர் பச்சடி வச்சு நம்ம சாப்பிடலாங்க. இல்லைன்னா முட்டை கிரேவி வச்சு சாப்பிடலாங்க. நல்லா இருக்குங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் செஞ்சு பாருங்கள். பாருங்கள், மணக்க சன்னா பிரியாணி ரெடி ஆயிடுச்சுங்க. சுவைங்க. இது லஞ்ச் பேக்குக்கு ஒரு வெரைட்டி ரைஸ் ஆயிருங்க. நீங்கள் மறக்காமல் கொடுத்து விடுங்க.